20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எங்க அப்பாவை கொண்டுட்டீங்க, என் வாழ்க்கையவே அழிச்சிட்டீங்க, என்ன அனாதையாக்கிட்டீங்க. இப்போ இவங்க எல்லாருக்கும் பொய் கதை சொல்றீங்கல்ல? இப்படி எல்லாம் கதை கட்டி விட்டு உங்க குற்றங்களை மறைக்க பாக்குறீங்களா? இல்ல, இப்படி எல்லாம் நடக்க கூடாது. நான் நடக்கவும் விட மாட்டேன். நீங்க பண்ண குற்றங்களுக்கு நான் உங்களுக்கு இந்த ஜென்மத்திலே தண்டனை வாங்கி கொடுக்கறேனா இல்லையான்னு பாருங்க. போதும். நாங்க யாரும் எதுவும் பேசலங்கிறதுக்காக நீ வாய்க்கு வந்தபடி பேசலாம்னு அர்த்தம் கிடையாது. ஜானவி, எங்க வீட்டுல எலும்பு கூடு இருக்கிறதுக்காக அதுக்கு காரணம் பெரிய பாட்டி தான் நீ சொல்ல முடியாது. உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? பெரிய பாட்டிய பார்த்து நாங்க எப்பவுமே பெருமைப்படுவோம். எங்க எல்லாருக்கும் எங்க பெரிய பாட்டி உயிர் மட்டும் இல்ல, அவங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. புரிஞ்சுதா? இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். இவங்க எங்களோட பாட்டி. இதுவரைக்கும் இவங்க யார பத்தியும் தப்பா யோசிச்சது கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க ஒருத்தரை கொலை பண்ணி எதுக்காக செவுத்துல பதிச்சு வைக்கணும்? அதனால தேவையில்லாம இவங்க மேல பொய்ப்பழி சுமத்தாத. இவ்வளவு நேரமா நான் சொன்னதெல்லாம் நடந்த உண்மைகள் தான். ரொம்ப சீக்கிரத்திலேயே பெரியத்த பாட்டின்னு இவங்களை புகழ்ந்து பேசுற நீங்களே ஒரு நாள் இவங்களை புரிஞ்சுப்பீங்க. இங்க பாரு சித்தார்த், ஜானவி, நீங்க நின்னு கத்துறதால உன் பொய்யெல்லாம் உண்மையா மாறிட போறதில்ல. அதனால நான் சொல்றத கேளு. எங்க பெரிய பாட்டி மேல பொய் பழி போடுறத இதோட நிறுத்திக்கோ.